சும்மா நின்று கொண்டிருந்த படகை குறித்து 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது மூழ்கி விடுமோ என்கிற அளவுக்கு திரளான மீன்களால் அந்த படகு நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய சபையே, சும்மா இருந்த அந்த படகு இந்த கடற்கரையில் வெறுமையாக காலியாக இருந்த அந்த படகு, இந்த 7ஆம் வசனம் குறிப்பிட்டு சொல்லுகிறது, எந்த படகு வெறுமையாக இருந்ததோ, எந்த படகு சும்மா இருந்ததோ, எந்த படகு காலியாக இருந்ததோ, அந்த படகு இப்பொழுது கடலிலே மூழ்கி விடுமோ என்கிற அளவுக்கு திரளான மீன்களால் நிரம்பி வழிகிறது. அன்பான தேவனுடைய சபையே, இதற்கு காரணம் என்ன? அநேகர் நினைக்கலாம், ஆமாங்க, ஒரு மீனவனுடைய படகுன்னு சொன்னால் அவங்க கடற்கரைக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, அப்போ படகு வலையெல்லாம் மீன்களால் நிரம்பி வழியோன்ட்டு நாம் நினைக்கிறோம். இல்லை, அந்த நாளிலே இயேசு அற்புதம் செய்தார். அந்த நாளிலே அந்த மீனவர்களுக்கு, குறிப்பாய் பேதுருவுக்கு, அவனுடைய படகுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தார். அதைத்தான் இந்த நேரத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முன்பு சும்மா இருந்தது, முன்பு காலியாக இருந்தது, முன்பு வெறுமையாக